இயல் 3. செய்யுள். கலித்தொகை. பாடம் அறிமுகம். ஒருவன் தான் பெற்ற செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தாதவனின் செல்வம் அழிந்துவிடும். வாழ்க்கை மதிப்பு. செல்வத்தைக் கொண்டு கற்றவருக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்ய வேண்டும். நிறைத்திமிழ் களிராக திரைஒலி பறையாக கரைசேர் புள்ளினத்து அஞ்சிரை படையாக அரைசு கால் கிளர்ந்தன்ன உறவு நீர் சேர்ப்ப கேள். கற்பித்தான் நெஞ்சு அழுங்க பகர்ந்து உண்ணான் விச்சைக்கண் தப்பித்தான் பொருளே போல் தமியவே தேயுமால் ஒர்க்கத்துள் உதவியர்க்கு உதவாதான் மற்று அவன் எச்சத்துள் ஆயினும் அஃதி எரியாது விடாதே கான். கேளிர்கண் நெஞ்சு அழுங்கக கெழுவுற்ற செல்வங்கள் தாழிலான் குடியே போல் தமியவே தேயுமால். நல்லந்துவனார். பாடலின் பொருள். நிறைந்திருக்கின்ற தோணிகள் எல்லாம் களிறுகளாகவும் அலையின் ஒலி போர்ப்பறையாகவும் கூட்டம் கூட்டமாக கரையில் சேர்ந்திருக்கும் பறவை கூட்டம் காலாட்படையாகவும் கொண்டு அரசு படை நடத்தி வருவது போன்ற வலிமையினை உடைய கடலுக்கு உரியவனே கேட்பாயாக. தனக்கு கற்பித்த ஆசான் நெஞ்சம் நோகுமாறு அவன் வாடுங்காலத்தே அவனோடு பகிர்ந்து உண்ணாதவனின் செல்வம் கற்றதை தவறான வழியிலேயே பயன்படுத்துபவனின் செல்வம். தன் துயரத்திலே உதவியவர்கள் துயரத்தால் வாடும்போது தன்னிடமிருந்து உதவாதவனின் செல்வம் இவை எல்லாம் தாமாகவே தேய்ந்து அழியும். அது மட்டுமன்று, அவனுக்கு பிற்காலத்திலும் அது அவனை பழி தீர்க்காமல் விடாது. ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் நல்லந்துவனார். இயற்பெயர் அந்துவன். காலம் சங்க காலத்தை சார்ந்த புலவர்களில் ஒருவர். இவரை பற்றிய குறிப்புகள் ஏதும் கிடைக்கப் பெறவில்லை. பாடல்கள். இவர் பாடியனவாக 39 பாடல்கள் உள்ளன. நெய்தல் கலியில் மட்டும் 33 பாடல்களை பாடியுள்ளார். கலித்தொகையை தொகுத்தவரும் இவரே ஆவார். நூற்குறிப்பு. 8 தொகையுள் 6வது நூலான கலித்தொகை கலிப்பாக்களால் அமைந்தது. இது நாடகப் பாங்கில் அமைந்துள்ளது. இசையோடு பாடுவதற்கு ஏற்றது. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 150 பாடல்கள் உள்ளன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 திணைகளை பாடுபொருளாக கலித்தொகை கொண்டது. துள்ளல் ஓசையை கொண்ட கலிப்பாக்களால் அமைய பெற்றது. சான்றோர் இதனை கற்றறிந்தோர் ஏத்தும் கலி என சிறப்பித்து கூறுவர். செய்யுளில் பாடமாக அமையப்பெற்ற பகுதி நெய்தல் கலியாகும். கலி என்பது வெண்பா, ஆசிரியம், கலி, வஞ்சி ஆகிய 4 பாக்களுள் ஒன்றாகிய கலிப்பாவுக்கு இலக்கியமாக திகழும் நூல் இது ஒன்றே ஆகும். கலிப்பாக்களால் பாடப்பட்ட அகப்பொருள் பாடல்களை தொகுத்தமைந்த நூலதலின் இது கலித்தொகை என பெயர் பெற்றது.